Hi friends, welcome to LVMAX and welcome back to Time, Speed and Distance Part 3 Quantitative Aptitude. இன்னைக்கு ரேஷியோ மாடல்ஸில் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A boy rides the bicycle 10 kilometers at an average speed of 12 km per hour. ஃபஸ்ட்டு ஒரு பாய் பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல 10 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. அவர் ஸ்பீட் எப்படி இருந்தது? 12 kilometers per hour. ஃபஸ்ட்டு 10 kilometers. அதுக்கப்புறமா அண்ட் அகெயின் ட்ராவல்ஸ் 12 kilometer at an average speed of 10 km per hour. ஸோ 10 km முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு 12 kilometers வந்து அந்த பாய் ரைட் பண்ணுறான் பைசைக்கிளில். அப்போ அந்த ஸ்பீடு, அவரோட ஸ்பீடு எப்படி இருந்ததுன்னா 10 km per hour சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் 10 km அண்ட் 12 km. டோட்டலாக அவன் போன டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 kilometers. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 10 kilometersக்கு ஸ்பீடு 12 km per hour அண்ட் அடுத்த 12 kilometersக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10 km per hour. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் தி என்டையர் ட்ரிப்? ஸோ டோட்டலாக அவன் 22 kilometers போயிருப்பான் இல்லையா? ஸோ அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைம் அண்ட் ஸ்பீடு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். முதல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, 22 kilometers நமக்கு. இப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபஸ்ட்டு T1 எடுத்துக்கோங்க. T1 டைம் வந்து டைம் டேக்கன் ஃபார் ஃபஸ்ட்டு 10 kilometers அண்ட் ஸ்பீடு. ஸோ 10/12. அடுத்தது T2 வந்து டைம் டேக்கன் ஃபார் செகண்ட், அடுத்தது வந்து 12 kilometers போகிறாரு இல்லையா? ஸோ அதுக்கு 12 ஸ்பீடு 10. இப்போ டோட்டல் டைம் டேக்கன் பார்த்துக்கலாம். டோட்டல் டைம் டேக்கன் பாருங்கள், 10/12 + 12/10. இப்போ இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 இல்லையா? ஸோ அப்போ 12 × 5 60, 10 × 5 50, 10 × 6 60, 12 × 6 72. எல்சிஎம் எல்லாம் மறந்து போயிருப்பீங்க, அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு எல்சிஎம் ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போ 50 + 72 ஆட் பண்ணிக்கலாம். 122/60. அகைன் இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். 2 டேபிள்ஸில் பண்ணோம் அப்படின்னா 61/30. இது வந்து டோட்டல் டைம் டேக்கன். சரியா? தென் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸ்பீடு வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம், இங்கிருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியது. இப்போ T = D/S இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஸ்பீடு வேணும்னா ஸ்பீடை வந்து இந்த பக்கம் நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு பதில் T வந்து இந்த செட் டினாமினேட்டருக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஃபார்மில் வச்சு மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், டிஸ்டன்ஸு, டைமு, ஸ்பீடு. ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை ஆவரேஜ் ஸ்பீடு எடுக்கும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். அதனால தான் நம்ம வந்து டோட்டல் டைம் டேக்கனும் டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 22 kilometers டிவைடட் பை டோட்டல் டைம் 61/30. ஸோ இது டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 61/30 when it goes to the numerator will become 30/61. So 660/61 நீங்கள் டிவைட் பண்ணும்போது you will get 10.8 kilometers per hour அவரோட average speed for the entire 22 kilometers. Next model sum பாருங்க. If a person walks at 14 km per hour instead of 10 km per hour he would have walked 20 kilometers more. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ட்விஸ்டடான சம்ஸு. கொஷினை நல்லா எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே அதை ரியலாக அதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு கொஷினில்? இப்போது நார்மலாக அந்த பர்சன் வாக் பண்ணுற ஸ்பீட் வந்து 10 km per hour அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 14 km per hour, அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 km per hour ஸ்பீடு எக்ஸ்ட்ராவாக வாக் பண்ணால் he would have walked 20 kilometers more. அப்போ 10 kilometersல எவ்வளோ வாக் பண்ணுறாரோ அதை விட வந்து 20 kilometers more வாக் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா ஸ்பீடு வந்து 14 kilometersஆக இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14 kilometers per hourக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு லெட் டிஸ்டன்ஸ் பி x கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது, அதுதான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ டிஸ்டன்ஸ் பி x கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம இதை ரேஷியோ யூஸ் பண்ணி ஈஸியாக போடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு x + 20 எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி 2 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ரேஷியோவில் ஈஸியாக போட்டுக்கலாம். நம்ம ஃபார்முலா போட்டு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியாக ரேஷியோவில் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் எக்ஸு அண்ட் x kilometers அண்ட் 20 kilometers மோர். அப்போது x + 20 எடுத்துக்கோங்க. இந்த x டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு? 10 km ஸ்பீடுக்கு. 20 kilometers மோர் எப்போ நடந்திருப்பார்? 14 km ஸ்பீடு இருக்கும்போது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இப்போ ரேஷியோவில் போடுற வரைக்கும் தான் நமக்கு ஒர்க். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, இப்போ 10 km per hourக்கு எவ்வளோ நடந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே,
சரி, இப்போ x is to x plus 20 is equal to இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா லோயர் பண்ணோம்னா 5 is to 7. ஸோ டிவைட் பண்ணிக்கோங்க, x by x plus 20 is equal to 5 by 7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 7 into x is equal to 5 into x plus 20. ஸோ 7x 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 5x plus 100. So 7x minus 5x equal to 100, 2x is equal to 100, therefore x is equal to 50 kilometers is the actual distance travelled by him. Okay, for 10 kilometers per hour க்கு 14 kilometers per hour கிடையாது, 10 kilometers per hour க்கு 50 kilometers அவர் வாக் பண்ணியிருக்காரு அந்த பர்சன். இப்போ 14 kilometers அப்படின்னா 70 kilometers நடந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 10 kilometers per hour ஸ்பீடுக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 50 kilometersங்கிறது. ஓகே, சப்போஸ் கொஸ்டினில் வந்து இதே மாதிரி கொஸ்டினில் வந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார் 14 kilometers அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க, இது கூட அந்த 20 ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த distance of the person would have walked for 14 kilometers per hour. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின்லேயே வச்சு நீங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தா எப்படி போடலாம் அதுவும் வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. நானும் எல்லா சம்ஸ்லையுமே 2-3 ஆப்ஷன்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். An aeroplane covers a distance at a speed of 240 km in 5 hours கொடுத்துருக்காங்க. To cover the same distance, அதே distance தான், in 1/2/3 hours it must travel at a speed of எவ்வளோ? அப்போ பாருங்கள், உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்குது, இப்போ ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து டைமும் ஸ்பீடும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? டைம் கம்மியாகுமா? ஃபாஸ்ட்டாக போனோன்னா சீக்கிரமாக போயிடலாம், அதுதான் கான்செப்ட். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் அப்படின்னா டைம் டிக்ரீசஸ், ஸ்பீடு டிக்ரீசஸ்னால் டைம் இன்க்ரீசஸ். ஸ்லோவாக போகும்போது என்ன ஆகும்? நமக்கு டைம் அதிகமாக. அப்போது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்சஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஈச் அதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்முக்கு நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், டைம் மட்டும் வேறு வேறு கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் வந்து ஈஸியாக ரேஷியோவில் போட்டுக்கலாம், ஏன்னா வந்து நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டபுள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ரேஷியோவில் ட்ரை பண்ணுங்கள், குவிக்காக வந்துடும் சம். ஸோ ஃபைண்ட் த நியூ ஸ்பீடு. இப்போ நமக்கு டைம் கொடுத்துருக்காங்களா, அப்போ T1 T2 எடுத்துக்கோங்க. முதல்ல T1 வந்து 5 hours எடுத்துக்கலாம், T2 வந்து 1/2/3. ரேஷியோவில் போட்டுக்கோங்க. T1 is to T2 is equal to 5 is to 1/2/3. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ 3 into 2 3 plus 2 5/3. ஸோ இந்த ரேஷியோலே நியூமரேட்டர் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 time 5 கேன்சல் பண்ணிக்கோ, 1 times. அப்போது ரிசல்ட் நமக்கு பாருங்கள், T1 is to T2 is equal to 1 is to 1/3. ஸோ 1 is to 1/3 அப்படின்னா நமக்கு இந்த 3 இந்த சைடு மூவ் ஆகும். தட் இஸ் equal to 3 is to 1ன்னு அர்த்தம். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ தேர்ஃபோர் T1 is to T2 நமக்கு எப்படி இருக்குது ரேஷியோ? 3 is to 1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதை வச்சு இப்போ நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் கான்செப்ட்டு, ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். இப்போ T1 is to T2 வந்து 3 is to 1 அப்படின்னா ஓல்டு ஸ்பீட், அதாவது T1 வந்து நம்ம ஓல்டு டைம் எடுத்திருக்கோம், T2 வந்து நியூ டைம் எடுத்திருக்கோம். அது அப்படியே வந்து ஓல்டு ஸ்பீட் இஸ் டு நியூ ஸ்பீட் எப்படி இருக்கும்? 3 is to 1னா அதோட ரெசிப்ரோக்கல் 1 is to 3ன்னு மாறிடும் ஸ்பீடு. புரியுதா உங்களுக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் என்னன்னு புரியுதுங்களா? நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் போயிடும், டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் போயிடும். அதுதான் இப்போ 3 is to 1 அப்படின்னா 3/1ன்னு அர்த்தம். அப்போது 3/1 எப்படி நம்ம மாற்றுவோம்? 1/3. அப்போ ரேஷியோ வந்து நமக்கு 1 is to 3. இவ்வளோ தான். இதுக்கு மேலே இப்போ நியூ ஸ்பீட் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? இங்கே பாருங்கள், ஓல்டு ஸ்பீடு வந்து 1. ஓகே, ஸோ இப்போ எனி திங் தட் இஸ் ஓல்டு ஸ்பீடு வந்து நமக்கு இன்டூ 240 இல்லையா? நமக்கு ஸ்பீடு 240 into 1 ஓல்டு ஸ்பீட். ஸோ அப்போ நியூ ஸ்பீட் என்னவா இருக்கும்? 240 into 3 பண்ணிக்கலாமா? ஏன்னா ரேஷியோ வந்து நமக்கு 3. புரியுதா உங்களுக்கு? ஸோ 1 is to 3 அப்படின்னா 240 இதுதான் வந்து நமக்கு நியூ ஸ்பீடு, நியூ ஸ்பீடோட ரேஷியோ. அப்போ 240 into 3 போட்டிங்கன்னா 720 km/h இஸ் த நியூ ஸ்பீடு. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். இங்கே பாருங்கள், 5 hours இருக்குது, டைம் வந்து கம்மியாகும்போது 1/2/3 அவ்வளோதான் வந்து டைமு. 5 விட கம்மியாக இருக்குது டைம். அப்போ டைம் கம்மியாக இருக்குன்னா ஸ்பீடு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தாட் வந்துடணும், 240 விட கட்டாயமாக ஸ்பீடு அதிகமாக தான் வரணும். அதுதான் ஸ்பீட் அண்ட் டைமோட ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ அப்போ 720 km/h. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள், இது ரேஷியோலே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி சம் தான். ரேஷியோவில் நமக்கு கட்டாயமாக சம்ஸ் வரும். அதனால தான் கொஞ்சம் நான் ரேஷியோ வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
The ratio between the speed of two trains is 7:8. இது வந்து speed. So S1, S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். Two trains ஓட speed. If the second train runs 400 kilometers in 4 hours. அது செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஃபஸ்ட் ட்ரெயின் தான் நமக்கு கொஸ்டின். சரியா, முதல்ல ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின் கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்டன்ஸு 400, டைம் 4 hours. ஸோ speed is equal to distance by time. 400 by 4, that is 100 kilometers per hour is the speed of the second train. சரியா, ஃபஸ்ட் ட்ரெயின் கண்டுபிடிச்சது. ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். S1:S2 is equal to 7:8, where S1 is the speed of first train, S2 is the speed of second train. ஓகே, இப்போ S2 நமக்கு தெரியுமா, 100 kilometers இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ S1:S2 போட்டுக்கோங்க. 100 is equal to 7:8. அப்போ S1 by 100 is equal to 7/8. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க. S1 is equal to 7 into 100/8. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா. 8 4ல 2 times and 100 4ல 25 times. ஸோ நமக்கு 2 இருக்கா, 2 அகைன் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2ல 1 time, 2 டேபிளில் 1 time, அண்ட் 7 வந்து 2ல 3.5. அவ்வளோதான். 3.5 into 25 நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு 87.5 kilometers per hour is the speed of the first train. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான். A train can travel 50% faster than a car. ஓகே, 50% கொடுத்துருக்காங்க. போத் ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் பிளேஸ் அண்ட் ரீச் த டெஸ்டினேஷன் 75 kilometers அவே. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 kilometers. போத் ஸ்டார்ட் அட் த சேம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ காரும் ட்ரெயினும் சேம் டைமில் ஸ்டார்ட் ஆகுது, சேம் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் சேம் பிளேஸுக்கு ரீச் ஆகுது இன் த சேம் டைம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேமு, ரீச்சிங் பாயிண்ட்டும் சேமு, டிஸ்டன்ஸும் சேமு, ஸ்பீடு மட்டும் வேறு. ஸ்பீடு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரோட ஸ்பீடை விட ஆப்வியஸ்லி ட்ரெயினோட ஸ்பீடு வந்து அதிகமாக தான் இருக்கும். 50% அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு குட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் லாஸ்ட் 12.5 minutes while stoppages. ஸோ ஸ்டேஷனில் நிற்கும் இல்லையா, வேற கார் வந்து ஸ்டாப் பண்ணாது, அப்படியே நம்ம மூவ் பண்ணிகிட்ருப்போம் காரில். ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகி வரும். அதுக்கு வந்து ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 12.5 minutes கொடுத்துருக்காங்க. இதை ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, 12.5/60 போட்டால் போதும். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? இப்போ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினும் தெரியாது, ஆனால் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 50% அதிகம்னு. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? முதல்ல என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஸ்பீட் ஆஃப் த கார் இல்லையா, அதை வந்து X km/h எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க எதுக்கு, எக்ஸுக்கு பர்சன்டேஜ். அதாவது ஸ்பீட் ஆஃப் த காரை விட 50% அதிகம். அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா 100, ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து 100ன்னு எடுத்துக்கணும். எப்போவுமே பர்சன்டேஜில் கொடுக்கும்போது 100ன்னு தான் எடுத்துக்கணும். 100 + 50%னா 100 + 50/100 of x. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே இப்படி தான் எடுத்துக்கணும். எக்ஸ் கண்டிப்பாக போடணும், ஏன்னா காரை விட 50% ட்ரெயினோட ஸ்பீடு அதிகம். அப்போது 100 + 50/100ங்கிற கண்டிஷனில் தான் எடுத்துக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்ட், இப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 100 + 50/100 into x. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150/100. ஸோ 3x/2 லோயரில் பண்ணும்போது லோயஸ்ட் ஃபார்ம். இப்போ டைம் டேக்கன். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு இப்போ எழுதியாச்சு. அடுத்தது டைம் டேக்கன் பாருங்கள். காரு 70 டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். டைமோட ஃபார்முலா பாருங்கள், T = D/S. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரெண்டுக்குமே சேம் தான், 75 kilometers. இப்போ காரோட டைம் எப்படி இருக்கும் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம் ஸ்பீடு. ஸோ 75/x. ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைம் எப்படி இருக்கும் பாருங்கள், 75 ட்ரெயினோட ஸ்பீடு என்ன, 3x/2. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இன்னும் எக்ஸ்ட்ராவாக ட்ரெயின் டைம் எவ்வளோ எடுத்துக்குது, 12.5 minutes வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகுது. ஸோ அந்த டைம் வந்து காருக்கு கிடையாது, பட் எக்ஸ்ட்ராவாக ஆடட் ஆன் அந்த டைமு. ஸோ அந்த டைமை கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க இதை. ஓகே, ஸோ ப்ளஸ் 12.5 minutes எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸ்டாப்பிங் பண்ணது இல்லையா, ஒரு ஸ்டேஷன்லேயும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைமை மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும். கொஸ்டினில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த 12.5 எங்கே யூஸ் பண்ணணும், டைம் டேக்கனில் தான் யூஸ் பண்ணணும். டைம் டேக்கனில் ஆட் பண்ணணும், ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு 12.5 minutes. ஓகே, சரி. பை இப்போ மினிட்ஸில் கொடுத்துருக்கனால டிவைடட் பை 60 போட்டிருக்கோம். ஹவர்ஸில் கொடுத்துருந்தா அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து டைம். சரி, நமக்கு கண்டிஷன் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க,
both started at the same time and reached at the same time. அப்போ நமக்கு என்ன அர்த்தம், ரெண்டு டைமே ஈக்குவல்னு அர்த்தமா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ இஸ் நத்திங் பட் ஸ்பீட் ஆஃப் தி கார். ஓகே, ஸோ 1 and 2 ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 75/x காரோடது, ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரெயினோடது டைம் 75. இந்த 2 நான் மேலே கொண்டு வந்திருக்கேன் நியூமரேட்டருக்கு. ஸோ 75 × 2/3x + 12.5/60. இப்போ தேவையில்லாமல் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் ஷார்ட்டாக முடிக்கணும். ஏன்னா நமக்கு ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குவிக்காக முடிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க கேல்குலேஷன்ஸை. ஸோ இங்கே ஈஸியாக எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இப்போ டினாமினேட்டர் எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது. இதையும் எக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ எக்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், 3ஐயும் 75 கேன்சல் பண்ணிக்கலாமா 25 டைம்ஸு. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், டினாமினேட்டர் எக்ஸ் ஆயிடுச்சா, நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 25 × 2 இருக்கா. ஸோ அதை மூவ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ 75/x - 50/x 25 × 2 50. இந்த ஒரு டேர்மை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 75/x - 50/x = ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நமக்கு 12.5/60. இப்போ காமனாக எடுத்துக்கலாமா, டினாமினேட்டர் காமன் அப்படின்னா நியூமரேட்டரில் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 75 - 50 is 25/x. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ 25/x = 12.5/60. ஸோ x is equal to எக்ஸை வந்து டினாமினேட்டருக்கு அதர் சைடு நியூமரேட்டருக்கு கொண்டு போனீங்கன்னா அதர் சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், ரெசிப்ரோக்கலாக வரும் இல்லையா. ஸோ இப்போ 25 அப்படியே இருக்குது, 12.5/60 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 60/12.5 எக்ஸ் வந்து அதுக்கு பதிலாக டினாமினேட்டர்லேருந்து அதர் சைடு நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. இப்போ இது கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 12.5 × 2 12.5 × 2 25. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாமா, 12.5 × 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 2 வந்துருமா. இப்போ பாருங்கள் 12.5 கேன்சல் பண்ணுறேன், 2 டைம்ஸ் ஆயிடும். ஸோ x is equal to 2 × 60. So therefore x is equal to 120. 120 is nothing but the speed of the car is 120 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 சம் சொல்லியிருக்கேன். எல்லாமே கிட்டத்தட்ட ரேஷியோ பேஸ்டு அண்ட் கொஸ்டினில் ரேஷியோ இருக்கிற மாதிரி நம்ம ஆன்சரில் எப்படி வந்து சொல்யூஷன் எப்படி ரேஷியோ யூஸ் பண்ணி குவிக்காக ஈஸியாக போடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நம்ம பார்ட் 3 டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் லக்.